ஆனால் தேவனிடத்தில் அன்பு இருக்கிறவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் கண்டிப்பாக தன் சுற்றி இருக்கிற ஜனங்களிடத்திலும் அன்பு கூறுவார்கள். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இயேசுவை பார்க்கணும், இயேசுடைய வாழ்க்கை வரலாற பார்க்கணும். இயேசுவை நோக்கி ஜனங்கள் ஓசானா ஓசான் என்று கத்திக்கொண்டே வருகிறார்கள். இயேசுவை நோக்கி எல்லா ஜனங்களும் இருக்கிறார்கள். ஆனா அதே ஜனங்கள் இயேசுவை நோக்கி இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நேசித்த ஜனங்கள் தான், புறக்கணிக்கப்பட்ட ஜனங்கள் தான். ஆனால் அந்த ஜனங்களுக்காகவும் இயேசு சிலுவையில் மரித்தார். அவர் அன்பு பொய்யா போகலாம், ஆனால் தேவனோட அன்பு ஒரு நாள் பொய்யா ஆகாது. அவர் சிலுவையில மரிக்கும் போது கூட பிதாவை நோக்கி இவர்களை மன்னியும் என்று அந்த இடத்துல அன்பை வெளிக்காட்டுகிறார். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பரசனம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னமும் அவர் அன்பு மாறவில்லை. அதே போல தேவனிடத்தில் அன்பு இருக்கிறவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறு என்று சொல்லுகிறவர்கள் கண்டிப்பாக தன் சுற்றி இருக்கிற ஜனங்களையும் அவர்கள் அன்பு கூற வேண்டும். அப்படி நீங்கள் அன்பு கூறாமல் இருந்தால் கண்டிப்பா தேவனிடத்தில் உங்களுக்கும் அன்பு இல்லை. அது நான் சொல்ல, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் சொந்த தன் கண்ட சகனிடத்தில் அன்பு கூறாமல்